ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தற்பொழுது சேஃப் மோடில் இருப்பது போன்று தோன்றுகிறது. தாவேகா விஜய் அவர்களுடைய அந்த பார்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப் மோடில் அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருகிறது. 16 நாட்களாக அந்த தாவேகாவினுடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா, வெளியில் வராமல் ஒரு கண்ணீர் அஞ்சலி எதுவும் செலுத்தாமல் அந்த மக்களுக்காக எதுவுமே அவங்க செய்யாமல் இன்று பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சேஃப் மோடில் அவங்க வந்திருக்கிறது மாதிரி தெரிய வருகிறது. சேஃப் மோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 16 நாளாக அவங்க ஏன் வெளியில் வரலை, வெளியில் ஏன் வர முடியலை, இந்த பொதுச் செயலாளர் உட்பட அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் தேடி அவங்க நீதிமன்றத்திற்கு அடைந்தார்கள். அதற்கு அரசு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணாங்க. ஜாமீன் கொடுப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் கொடுக்க மறுத்தாங்க. அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் தாண்டி தான் இன்று அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்றால், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அப்படின்றது அவங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா சிபிஐ கேட்டுட்டாங்க, பாஜக வசம் சென்று விட்டது, பாஜக தாவேகாவை நாளை கையகப்படுத்தி விடும், கூட்டணிக்கு கட்டாயப்படுத்தும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்றது 16 நாளாக அவங்க அந்த மாதிரி இல்லையே. இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடினாலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கும் போதும் சரி, அவர்கள் அதை உணரவில்லை. அவர்கள் அந்த உச்சநீதிமன்றம் அளித்த அந்த சிபிஐ வழக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் டிவிகே காரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இன்றைக்கு விவாதம். ஸோ முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைவர் 7 மணி நேரம் அவங்க லேட்டாக வந்தாங்க. ஸோ அந்த லேட்டாக வந்தது காலதாமதம் தான் இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டசபையில் முதலமைச்சர் அவங்க இதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காலதாமதம் அப்படின்னு சொல்லும் பொழுது 12 மணிக்கே அவங்க வருவதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இரவு 7 மணிக்கு அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுனால தான், தலைவர் வந்ததுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் சட்டசபையில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஃபுட்டு கொடுக்கல, உணவு கொடுக்கல, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க போதுமான காவலர்கள் அங்கே இல்லை. அதாவது முதலமைச்சர் 606 காவலர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கையில் காவலர்கள் அங்கே இல்லை அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல, அந்த சம்பவம் நடந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, நாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போதும் சரி, மற்ற வீடியோக்களில் பார்க்கும்போதும் சரி, முதலமைச்சர் சொன்ன அந்த எண்ணிக்கையில், அதே மாதிரி அந்த ஏடிஜிபி சொன்ன அந்த எண்ணிக்கையில் உண்டான காவலர்கள் அங்கே இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு காவலர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது ஒரு காரணம் அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன அவங்க பதிவு பண்ணாங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம், ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் விஷயத்தை தான் அவங்க பிரதானமாக பதிவு பண்ணுறாங்க. 2 டேபிள் தான் அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருந்தது 2 டேபிள் தான். ஆனால் அந்த 2 டேபிளில் எப்படி நீங்கள் இந்த 41 பேருக்கு காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே வாதம் வைக்கப்பட்டது. அதாவது வியாழன் வெள்ளி 2 நாட்களாக இந்த வழக்குகள் நடைபெற்றிருக்கும் பொழுது இந்த வாதம் சுப்ரீம் கோர்ட்லேயே வைக்கப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். இந்த சிபிஐ விசாரணை கேட்ட அந்த வழக்கில் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபையிலையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஒரு கேள்வியாக அவர்களும் வைத்தார்கள். அப்போ நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டேபிள்லாம் இருக்குது, அதே மாதிரி 2 டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க, 22 டாக்டர்ஸை நாங்கள் உடனடியாக வரவழைத்தோம், 22 டாக்டர்ஸை நாங்கள் வரவழைச்சோம், 5 டேபிள்களில் நாங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இது அடுத்த நாள் மாலை 4 மணி வரை நடைபெற்றது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி அந்த மா சுப்பிரமணியன் அவர்கள்
பதில் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர் சொன்னது 1:45 இரவு 1:45 நாங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 1 மணி அளவில் இந்த போஸ்ட்மார்ட்டம் நிறைவுற்றது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாங்க. இதனுடைய புள்ளி விவரங்களோட சொல்லும் பொழுது மா சுப்பிரமணியன் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் மாலை வரை அது நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இபிஎஸ் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, காலை 6 மணிக்கே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 உடல்களுக்கு மேலே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்றது என்ன அவசரம், அவ்வளவு அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றத வந்து இபிஎஸ் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக வலுவாக அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க கருப்பு அந்த ஒரு பேட்ச் அணிந்துட்டு வந்ததை எல்லோருக்கும் வந்து இரத்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருப்பது போன்று தெரிகிறது. சபாநாயகர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் அதிமுகவினர் அனைவருக்குமே இந்த பிளாக் பேட்ச் அணிஞ்சிட்டு வந்த உடனே இரத்த அழுத்தம் மிக ஜாஸ்தியாக இருப்பது போன்று தெரிகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள், ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறீர்களா, கூட்டணிக்கு நீங்கள் வந்து ஆள் சேர்ப்பதற்கு நீங்கள் வந்து முற்படுகிறீர்களா என்ற ஒரு பதிவை வந்து முதலமைச்சர் பதிவு வைத்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே இதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதாவது அலையன்ஸுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேசுறது தமிழக மக்களுக்காக, அந்த இறந்து போன அந்த 41 அந்த தமிழக உயிர்களுக்காக, இதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர, நீங்கள் எடுத்தோன்னா நீங்கள் இந்த கூட்டணிக்காக பேசுகிறோம், அரசியலாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பேச முடியும் அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்வைத்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மேலும் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி கூட்டணி அமைத்தாலும், அதாவது இந்த விவாதங்கள் வந்து எதை நோக்கி போச்சு அப்படின்னா, பேசுனதுக்கப்புறம் ஒரு அரசியல் விவாதமாக மாறி ஒருவேளை நீங்கள் வந்து மெகா கூட்டணி அமைத்தாலும் தமிழக மக்கள் வந்து உங்களை புறக்கணிப்பார்கள், இந்த கூட்டணியை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படின்று பேசக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க. மேலும் வந்து முதலமைச்சர் என்ன பதிவு வைத்திருக்காங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் அழைத்த இந்த சிபிஐ விசாரணை வந்து நமக்கு ஒரு விஷயம் வேதனையை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதை கண்காணிக்கக்கூடிய அந்த குழுவில் வந்து ஒரு தமிழர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது நமக்கு வந்து ஒரு வேதனையை தருகிறது. இதனை நாங்கள் சட்ட வல்லுநர்களுடன் ஆராய்ந்து நிச்சயமாக இதற்கு நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு டிஎம்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ மேல்முறையீடு பண்ணும் பொழுது இந்த குழுவில் வந்து தமிழர்கள் இல்லை, இந்த குழுவில் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைத்து அவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து வரக்கூடிய அன்றே, அதாவது இந்த கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த தீர்ப்பு வெளிவந்தது. இந்த தீர்ப்பு வெளிவந்த அன்றே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த ஒரு வழக்கறிஞர் அசோக் சிங்கால் அப்படின்ற ஒரு மூலமாக ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. என்னன்னா 3 மனுக்கள் வந்து போலியானவை, இந்த சிபிஐ வழக்கு வேண்டும் என்று பதிவு செய்த 3 வழக்குகள் வந்து போலியானவை அப்படின்ற விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து பதிவு செய்தாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வழக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திரு வில்சன் அவர்கள் பேசும்போதே சொன்னார். அப்போ அதுக்கு வந்து தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பாக இந்த மனுக்களும் விசாரிக்கப்படும், சிபிஐயால் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து அதில் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ திரு வில்சன் அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மனுக்கள் போலியானவை அப்படின்னு இது நிரூபிக்கப்படும் பொழுது இந்த தீர்ப்பானது இது வந்து இன்வாலிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயமே திமுகவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை காண்பிப்பது போன்று திரு வில்சன் அவர்களுடைய பேட்டி எல்லாமே நம்ம இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இப்போ வந்து தாவேகாவினர் வந்து ஒரு சேஃப் ஜோன், சேஃப் மோடை ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ சொல்லலாம், இப்போ வந்து தாவேகா வந்து பாஜக வசம் போயிடுச்சு, பாஜகவினுடைய பிடியில் வந்து தாவேகா இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிபிஐ விசாரிக்கும், இந்த சிபிஐ வந்து அந்த எஸ்ஐடிக்கு அந்த சிறப்பு குழுவிற்கு வந்து ரிப்போர்ட் செய்யும். அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிபிஐயுமே அந்த எஸ்ஐடியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து தாவேகா வந்து பாஜக வசம் போயிடும்,
இதை சிபிஐ வைத்து கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் திமுகவினர் இன்று எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி தான் கட்டமைக்கிறாங்க. அதாவது பாஜக வசம் தாவேகா போய்விட்டது. இந்த கூட்டணி அதாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் பாஜக, அதிமுக, தாவேகா இந்த கூட்டணி அமைந்தால் அந்த அந்த செகண்ட்லேயே நம்ம சொல்லிடலாம், நிச்சயமாக அவர் அந்த கூட்டணி ஒரு 200 இடங்களுக்கு மேல் ஜெயிக்கும் அப்படின்றத கன்ஃபார்மே சொல்லிடலாம். இந்த அச்சம் திமுகவுக்கு இருக்குதுன்னு தெரியுது. இந்த அச்சம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, தவேகா தனியாக நின்று வளர வளர திமுகவுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பரன்சி எல்லாம் பாதி அளவுக்கு தவேகாவுக்கு போகும், பாதி அளவு அதிமுக கூட்டணிக்கு போகும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ இந்த இடத்துல தவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கே திமுகவுக்கு வந்து முடிவு செய்துவிடும், நம்ம வந்து கண்டிப்பாக தோக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தவேகா எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து ரெக்கவரி ஆக போகுது? ஸோ ஏன்னு கேட்டாங்கன்னா இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு செகண்ட் சான்ஸ். ஏன்னா அந்த கூட்டத்தை சரியாக நடத்தலை, அந்த கூட்டத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலை. ஏன்னா அவங்க தொண்டர்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் கட்டுப்படுத்தணும். அதான் ஒரு பேசிக் திங். அதாவது காவல்துறை வந்து கோஆப்ரேட் பண்ணலை, சரியான இடம் கொடுக்கல, இதெல்லாம் சொன்னாலுமே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் திங் வந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அது உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய அந்த ஆதரவாளர்கள், அவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த கோஆர்டினேஷனில் வந்து அவங்க டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க தாவேகா வந்து கவனிக்கலைன்றது தெரியுது. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலும் வந்து இவங்க வந்து ஒரு க்ரீன் காரிடார் கேட்டிருக்காங்க கரூர் போகிறதுக்கு, அந்த 41 பேருடைய ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீன் காரிடார்னால் அவங்களுக்கு தெரியும், அதாவது டிராஃபிக் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ டிராஃபிக் ஜோன், அதாவது சிக்னல் இல்லாமல் எப்படி ஒரு ஆம்புலன்ஸுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நீங்கள் வந்து மக்களை விட்டு தள்ளி போகிறீங்க, ஐசோலேட் ஆகிறீங்க. நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பேபி மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து பனையூர்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே பட்டினப்பாக்கத்துக்கு போகிறாரு. ஸோ இப்போல்லாம் போகும்போது உங்களுக்கு கூட்டம் வருதா? உங்களை கூட்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் மக்கள் வந்து உங்களை வந்து தேடி வருவாங்க. நீங்கள் இப்போ கரூருக்கே நீங்கள் சைலண்ட்டாக போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன திருப்பி என்ன பண்ணுறீங்க, 41 பேரையும் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் 41 பேர் வீட்டுக்கும் நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஒரு நாள் ஆகலாம், இல்லை 2 நாள் ஆகலாம். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அந்த மக்களோட, ஏன்னா அந்த மக்களோட நீங்கள் வந்து இணக்கமாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட இடத்துக்கு அவங்கள வரவழைச்சி நீங்கள் நிவாரணம் கொடுக்கறது அப்படின்றது, இன்னும் நீங்கள் மக்களை விட்டு தள்ளி போகிறீங்க அப்படின்றது தான் ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 67, 77, 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார் அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் நமக்கு வரலாறுலாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து மக்களோட இணக்கமாக தான் இருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம், ஒரு மக்கள் அப்படின்னா மக்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். ஸோ ஒரு எளியவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த சேறுலையும் சகதியிலையும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடந்து போயிருக்கிறாரு. அந்த உணவு அந்த கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மண்டபங்களில் அந்த தங்க வைப்ப அந்த மக்களோடு சேர்ந்து ஒன்றாக உணவு அருந்தினார், அவங்களுக்கு உணவு பரிமாறினார், இப்படின்னு தான் வரலாறு இருக்குது. ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மக்களோட இணக்கமாக இருந்தால்தான் மக்கள் வந்து தொடர்ந்து, ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மாஸ், அந்த மாஸை வந்து சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இந்த மாதிரி வந்து அந்நியப்பட்டுட்டு நீங்கள் ஐசோலேட்டாக இருந்து நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த மாஸ் வந்து உங்களுக்கு வாக்குகளாக மாறுமான்றது கொஸ்டின். ஏன்னா இரண்டாவது வாய்ப்பு, கூட்டத்தை நீங்கள் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, நம்பர் 1. அடுத்தது இந்த மக்களோட நீங்கள் இணக்கமாக நீங்கள் இருக்கணும். இணக்கமாக இருக்கணும்னா கூட்டத்தை சேர்த்து கொண்டு போக வேண்டும் அப்படின்றது இல்லை. இந்த 41 பேர் வீட்டுக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் பர்சனலாக பார்க்கணும்.
ஒன்று. அடுத்த தகவல், அடுத்த பயணங்களை அவர் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அமைச்சிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வருது. அது துபாயில் வந்து அவங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவங்க பேசுகிறாங்க 1 இயர் கான்ட்ராக்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது இன்னும் உங்களை வந்து அந்நியப்படுத்த தான் செய்யும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இணக்கமாக நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் வந்து பழகும் பொழுது தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ சிபிஐ வசம் போயிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு முடிகிறதுக்கு சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்வெஸ்டிங் டைம்னு சொல்லலாம். அதாவது மீண்டு எழுவதற்கு. இப்போ ஏன்னா இதில் வந்து தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக தவேகாவினால் இவ்வளவு ஒரு ஃப்ளெக்சிபிளாக அவங்களால இயங்க முடியாது. ஸோ இப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தன்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. தன்னுடைய குறைகள் எல்லாம் அவங்க வந்து கலைந்து கொண்டு, அது மக்களோட எப்படி இணக்கமாக இருந்து, இந்த மாசை வந்து ஓட்டுகளாக மாற்றுவார்களா? ஏன்னா திமுக அப்படின்றது மிக ஒரு பலமான அணி. திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இது வந்து ஒரு வலுவான ஒரு அணி. இந்த அணியை வீழ்த்த வேண்டுமென்றால், என்ன மாதிரி அவங்க வந்து கட்டமைப்புகளை அவங்க உருவாக்க போகிறாங்க? அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைந்து அவங்க கூட்டணியை அமைக்கப் போகிறார்களா? அதாவது பார்த்தோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் வந்து தவேகா கொடிகள்லாம் பறந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து அந்த அணி அதிமுக கூட அவங்க சேர்ந்து தன்னை அவங்க வந்து பலப்படுத்திக்க போகிறார்களா? இல்லை தனியே களம் கண்டு அவர்கள் வந்து தன்னுடைய வலிமையை காட்டப் போகிறார்களா? அப்படின்றது இனி அவர்கள் எப்படி தங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் அமையணும் பார்க்கலாம். நண்பர்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம்.